ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங்கும், மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா தான் இந்த 2 டிக்கெட்டுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க. சார்ஜஸ் எல்லாம் சேம் தான். கல்யாணோற்சவம்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கணும். மீதி 3 டிக்கெட்னா ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்டோ இல்லைனா 2 டிக்கெட் மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 டிக்கெட்டுக்கும் வேறு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் நம்ம புக் பண்ணுறப்போ சேவாவையும் நேரில் பார்ப்போம், சுபதம் என்ட்ரி வழியாக போவோம். திருப்பதி பெருமாள் 300 ரூபா தரிசனம், ஃப்ரீ தரிசனத்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஜேஎன் விஜயன் வரைக்கும் சேவிப்போம். வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டில் இதே சேவாவில் ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணுறப்போ 300 ரூபா தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. மற்றபடி கல்யாணோற்சவமே புக் பண்ணுறோம் அப்படின்னா பிரசாதம், உத்தரியம், ப்ளவுஸ் பீட், லட்டு எல்லாம் 2 டிக்கெட்டுக்குமே கொடுப்பாங்க. 2 டிக்கெட்டுக்குமே அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். குறைஞ்சது நம்ம 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணுறப்போ அக்டோபர் 25 தேதி 3 மணி போல் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னா, துவார தர்ஷனம் ஜனவரி 1ஆம் தேதிக்கெல்லாம் இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுமா அப்படின்னா, நாளைக்கே ஓப்பன் ஆகுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளைக்கு ஓப்பன் ஆதோ இல்லையோ, ஃபஸ்ட்டு துவார தர்ஷனத்துக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் கிடையாது. அது 2 நாள் தர்ஷனாக இருந்தாலும் சரி, 10 நாள் தர்ஷனாக இருந்தாலும் சரி, துவார தர்ஷனத்துக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கிடையாது. இன்கேஸ் 2 நாள் தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கூட நியூ இயர் 1ஆம் தேதிக்கும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஷியோராக தெரியும். வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் ஆன்லைன் சேவா கூட துவார தர்ஷனத்துக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ரத சப்தமிக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மற்ற நாட்களுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ரத சப்தமி ஒட்டி ரத சப்தமி வாகன சேவாவும் பார்க்கணும் அப்படின்னா நாள் இல்லை அடுத்த நாள் இந்த சேவையில் ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தரிசனம் நாளோ இல்லை அடுத்த நாளோ பார்த்துக்கலாம். ரத சப்தமி வாகன சேவா அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து சேவா மட்டும் பார்த்துக்கலாம். 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 9:57 போல் டிடிடி ஆப்போ, டிடிடி போர்ட்டல், ttdevasthanams.ap.gov.in லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஆர்ஜித சேவாவில் கல்யாணோற்சவமோ, ஊஞ்சல் சேவாவோ, ஆர்ஜித பிரம்மோற்சவமோ, சகசர தீபாலங்கார சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதாச்சும் ஒரு தடவை புக் பண்ணிக்கிறீங்க, மறுபடியும் புக் பண்ணணும்னா 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிறது கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. சங்கல்பமெல்லாம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க. துண்டு, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, சாரீ. சுபதம் என்ட்ரிலே நம்ம லக்கேஜ் கொடுத்து வாங்கிக்கலாம். இன்கேஸ் அக்காமடேஷன் எதுவும் புக் பண்ணலை அப்படின்னா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். எலிஜிபிளாக இருக்கிற வேறு மொபைல் நம்பர்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஆப்லேயும் போர்ட்டலையும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட ஒரு தடவை விட்டுட்டு இன்னொரு தடவை போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுல ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஆப் கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஆப்போ, போர்ட்டல் கன்வீனியண்ட்டாக இருந்தால் போர்ட்டலோ நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க. 10 மணி போல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணால் 4 சேவா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆனுவல் சேவா எதுவும் கிடையாது, புக் பண்ணிவிட்டு போகக்கூடியது. கல்யாணோற்சவம்னா 475 டிக்கெட், அது கப்பல் டிக்கெட். ஆக்சுவலாக ரூல் படி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதலாக இருந்தால் நீங்கள் புக் பண்ணிவிட்டு போய் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும் ஒரு லாகின்லேருந்து. மீதி 3 டிக்கெட், ஒரு டிக்கெட்டோ இல்லை 2 டிக்கெட்டோ நம்ம புக் பண்ணிக்கலாம். கல்யாணோற்சவம் கோயில் உள்ள 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு திருக்கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே கொடிமரத்தில் ஜாயின் பண்ணி திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வருவோம். ஊஞ்சல் சேவா கோயில் உள்ளே நுழைஞ்சோன்னே முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு வெளியில் வருவோம் கோயில் உள்ள. ஆர்ஜித ஊஞ்சல் சேவா 150 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275 போல் ஓப்பன் பண்ணுவாங்க. கோயிலுக்கு வெளியில் இருக்கிற வைப்போற்ச மண்டபத்தில் ஆர்ஜித பிரம்மோற்சவம் நடக்கும். அதுக்கப்புறமா சுபதம் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்க்கலாம். சகசர தீபாலங்கார சேவைனா சாயந்தரம் கோயில் கோபுரத்துக்கோ ஆப்போசிட்டில் ரைட் சைடில் உங்களுக்கு மண்டபம் இருக்குது. அங்கே சகசர தீபாலங்கார சேவா நடக்கும். அங்கே பார்த்துட்டு நம்ம சுபதம் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஓரளவுக்கு 1லேருந்து 2 மணி நேரத்தில் இந்த டிக்கெட்டில் நம்ம தரிசனம் பார்த்துடலாம். ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க முடியாது, ஆனால் நாங்கள் வேறு எதுலேயுமே எலிஜிபிளாக இல்லை, சீனியர் சிட்டிசனும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணோற்சவம் டிக்கெட்லாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் படி நம்ம ஜாயின் பண்ணுறப்போ கல்யாணோற்சவ மண்டபம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம சிங்கிள் லைனில் தான் போவோம்.
அதனால் உங்களுக்கு மற்ற டிக்கெட் ஹோல்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. தரிசனம் பார்க்குறப்போ நீங்கள் இந்த நாளில் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் பக்தர்களோட சேர்ந்து தான் பார்ப்போம். மற்ற பக்தர்களோட ஓரளவுக்கு க்யூ லைனை நீங்கள் கூட்டம் இல்லாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு கல்யாணோற்சவம் போடுறீங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்களுக்கு தரிசன டிக்கெட் போடணும், அழைச்சிட்டு போவாங்கன்னா 12 வயசுக்கு மேலே விட மாட்டாங்க இல்லையா, டிக்கெட் மஸ்ட்டு. ஸோ அப்படின்னா நீங்கள் வர்ச்சுவல்லையோ இல்லை 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ போட்டுக்கலாம். விடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே எந்த டிக்கெட்டும் கொடுக்கறது கிடையாது சுபதமெண்ட்ரியில். ஸோ கல்யாணோற்சவம் சேவை புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜனவரியில் 1ஆம் தேதிக்கு இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி துவார தரிசனத்தோடு சேர்த்து தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா டிசம்பரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆனோன்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8ஆம் தேதி வரைக்கும் துவார தரிசனம் இருக்குது அப்படின்னா 9ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுலேயுமே ரத சப்தமிக்கு இருக்காது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா. ஸோ புக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் சேவா தர்ஷனம் 300 ரூபா தரிசனம் க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க இப்போ கல்யாணோற்சவம் சேவா இருக்குது புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் எல்லாம் இப்போயே முடிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நாளைக்கு மத்தியானம் லாகின் செய்து அவைல் தர்ஷன் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் இருக்கும். அதன் மூலமாக டேட்டு ஸ்லாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவாக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு சேவாவுமே எப்படி அங்கே செய்வாங்க, நம்ம எப்படி அங்கே போய் ஜாயின் பண்ணி சேவா பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வருதுங்கிறது ஆல்ரெடி இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சேவாக்கும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் துவார தரிசனத்துக்கு ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. துவார தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட்ஸ் டிசம்பரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது 2 நாளாக இருந்தால் 2ஆம் தேதியிலேருந்து அவைலபிளாக இருக்கும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட். 10 நாள் துவார தரிசனம் இருந்தால் 9ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ரத சப்தமிக்கு இருக்காது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.